ஒரு வீடியோ போட்டிருந்ததுல சில பேர் கேட்டதுங்க ஏன்னா பாலிடிக்ஸ் அப்படின்னா நாங்க கண்டிப்பா அடிப்போம் அப்படின்னு ஒரு மெசேஜ் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. என்னன்னா எங்களுக்கு அந்த உரிமை வரல அப்படின்னு அடிப்போம். இந்த வடசென்னை மாதிரி பிலிம்ல பார்த்துட்டு இன்னும் அந்த மோகத்துல இருக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி கண்ணாடி போட்டு சும்மா கேமரா சுத்திட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்றது கரெக்ட்னு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், பாடி பில்டிங் ஃபயர் ஓட்டம் பல பேருக்கு பாடி பில்டிங் என்னன்னு கூட தெரியாது. நான் ஒரு கதை சொல்றேன், பொறுமையா கேளு. அர்னால்டு எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கும் அர்னால்டு ஃபேவரட் தான், பட் இருந்தாலும் கோச்சுக்காதீங்க. 1970s இருந்து 1975 வரைக்கும் கண்டினியூஸா மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினாரு. மொத்தம் 7 டைம் வாங்கியிருக்காரு, ஒரு 6 டைம் கண்டினியூஸா. அடுத்த டைட்டில் 1980s தான் வாங்கினாரு, 5 வருஷத்துக்கு அப்புறம். அந்த 75லேயே அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஓகே, சினிமா நடிக்க போனாரு, அதுக்கப்புறம் லீன் ஆனாரு. ஏன்னா அந்த அளவுக்கு மசில் மாஸ் தேவையில்லை அப்படின்னு. ஒரு 5 வருஷம் கேப்புக்கு அப்புறம் எப்படி டைட்டில் அடிச்சாரு. பட் அந்த வருஷம் தான் மிகப்பெரிய பாலிடிக்ஸ். இது உண்மை, இது நான் படிச்சுதான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, அந்த வருஷம் அவர் ஈகோல போனாரு, ஷோல்டர் இன்ஜுரி ஆச்சு, ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அவர் ரெடி ஆனாரு. அதுக்கு கார்டிசால் மாதிரி சில விஷயங்களை எடுத்தாரு, வாட்டர் ப்ளோட் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணாரு. ஒரு நாள்ல ஸ்டேஜ்ல ரொம்ப வீக்கா தெரிஞ்சாரு. ப்ரீ ஜட்ஜிங்ல டாப் 5 ரேஞ்சில் இருந்தவர் திடீர்னு பார்த்தா ஃபைனல் ஜட்ஜிங்ல ஃபர்ஸ்ட் வந்தாரு. பயங்கரமான இஷ்யூ ஆச்சு. சோ அப்ப பயங்கரமான ட்ரெண்ட். இப்ப பிரசன்ட் நடந்த ஒலிம்பியாலே பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இஷ்யூ போச்சு, ஜட்ஜிங்ல எவ்வளவு இஷ்யூன்னு சொல்லி எவ்வளவு பெரிய லெஜண்ட் பேசினாங்க. நான் லாஸ்ட் டைம் ஸ்டேஜ் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி பின்னாடி பிளேஸ் பண்ண ஒரு பர்சன், ஒரு பையன் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் என்ன பீட் பண்றாரு அப்படின்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது பாலிடிக்ஸ் கிடையாது. அந்த டைம்ல அந்த ஜட்ஜ்ல நான் அவங்களோட நீடு ஃபுல்ஃபில் பண்ணாம இருந்திருக்கலாம், போசிங் கரெக்டா பிடிக்காம இருந்திருக்கலாம், ப்ளோட்டிங் ஆயிருக்கலாம், சம் இஷ்யூஸ். பட் நான் என் மைண்ட்ல நினைச்சது என்னன்னா, அடுத்த ஸ்டேஜ்ல கம்பேரிசன் பக்கத்துல நிக்க கூடாது. இதுதான் என்னோட மைண்ட். சோ இப்படிதான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஓகே, ஜெயிக்கட்டும், ஜஸ்ட் இந்த இடத்துல அவங்க ஹார்ட் ஒர்க் கிடைச்சிருக்குன்னு போகணும். தட் ஒன் இஸ் கரெக்டான மெத்தட். அடுத்த ஸ்டேஜ்ல பாத்துக்கலாம் அப்படின்னு தான் போகணுமே தவிர அடிதடி நிரந்தரம் கிடையாது. சோ பாலிடிக்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியாலேயே இந்த அளவுக்கு நடக்கும்போது இங்கெல்லாம் நடக்கிறதுக்கு சகஜம்தான். பட் நான் அடிப்பேன், நான் உரிமைக்காக போராடுவேன், இந்த சினிமாவுக்காக இந்த மாதிரி இடத்துல அது பண்ண வேண்டாம். அது போராடலாம், அது அடிச்சு போராடணும்னு கிடையாது. அது நாளைக்கு வேற எங்கேயாவது கொண்டு போய் நிறுத்திடும். ஓகே, ஸோ தயவு செய்து இந்த வீடியோ தான் எனக்கு லாஸ்டா இருக்கணும். இதை பத்தி நான் பேசுறது லாஸ்டா இருக்கணும். மறுபடியும் எகைன் இந்த 2K கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா, கொஞ்சம் சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாத்திக்கோங்க உங்களை. ஓகே.